இலங்கையில் விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிக்கட்ட போரின் போது ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு ஐநாவின் நடவடிக்கைகளும் காரணமாயிருக்கின்றன என ஐநாவின் உள்ளறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பிபிசி தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தி சர்வதேச அளவில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து ஈழத்தமிழ் ஆதரவாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே கடந்த 2009ஆம் ஆண்டு நடந்த இறுதிக்கட்ட போரின் போது ஐநாவின் செயல்பாடுகள் பற்றி உள் விசாரணை நடத்தப்பட்டது. அது தொடர்பான அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அந்த அறிக்கையின் சில பக்கங்கள் பிபிசி தொலைக்காட்சி வசம் கிடைத்ததை தொடர்ந்து அதனை பிபிசி வெளியிட்டது. அதில் இறுதிக்கட்ட போரின் போது ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை தடுக்கும் கடமையில் இருந்து ஐநா சபை தவறிவிட்டதை உள் விசாரணை அறிக்கை சுட்டிக்காட்டுவதாக பிபிசி கூறியுள்ளது. ஐநாவின் நடவடிக்கைகள் மிகுந்த வருத்தமளிப்பதாக தமிழர் தேசிய இயக்க தலைவர் பழ நெடுமாறன் கூறியுள்ளார். ஒரு போர் நடந்து அப்பாவி மக்கள் லட்சக்கணக்கில் அந்த படுகொலையானது, அது பற்றி செய்திகளையே ஐநாவுக்கு தெரியாமல் ஐநா அலுவலர்களாக யார் யார் இலங்கையில் வேலை பார்த்தார்களோ அவர்களே மறைத்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு அல்ல. எனவே இந்த குற்றச்சாட்டில் உள்ள உண்மையை குறித்து ஐநா பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பான் கி மூன் அவர்கள் ஒரு விசாரணை குழுவை அமைத்து முழு உண்மையை அறிந்து உலக நாடுகளுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. ஐநாவுக்கான தெற்காசிய ஆலோசகர் விஜய் நம்பியாரின் செயல்பாடுகள் பற்றியும் பழ நெடுமாறன் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் உள்ள அலுவலர்கள் ஏதேனும் செய்தி அனுப்பினால் அது விஜய் நம்பியார் மூலமாகத்தான் பொதுச் செயலாளருக்கு போக வேண்டும். அப்படியானால் அவர் மறைத்தாரா என்பது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கிறது. ஐநாவின் செயல்பாடுகள் குறித்து அந்த அமைப்பை உள் விசாரணை நடத்தி தவறுகளை கண்டுபிடித்திருப்பதாக கூறிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் ஈழத் தமிழர்களுக்கு நேர்ந்த கொடுமைக்கு மத்திய அரசில் அங்கம் வகித்த கட்சிகளின் அமைச்சர்களே காரணம் என்றார். 2009ஆம் ஆண்டு மந்திரி சபையில் கேபினட் மந்திரிகளாக இருந்த தமிழர்கள் எத்தனை பேர்? நான் இதை அழுத்தி சொல்வதற்குள்ள காரணம் அதுதான் உயர் அதிகாரம் படைத்த மந்திரி குழு, இந்தியாவுக்கே முடிவுகள் எடுக்கக்கூடிய குழு கேபினட். அந்த கேபினட்டில் இந்திய மந்திரிகள் பலர் இருந்தார்கள். 2 கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். டெல்லி அரசுக்கு தெரியாமல், அரசுக்கு அங்கே எந்த குண்டு விழுகிறது, எத்தனை குண்டு விழுந்தது, எவ்வளவு பேர் கொல்லப்பட்டால் என்பது டெல்லி அரசுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. அப்பொழுது கேபினட்டில் மந்திரிகளாக இருந்தவர்களுக்கு கட்டாயம் இந்த செய்திகள் தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள்தான் இன்றைக்கு தமிழ் மக்கள் முன்னால் முதல் குற்றவாளிகளாக ஒப்புதல் வாக்குமூலம் தர வேண்டும். உலகெங்கும் உள்ள மக்கள் போர் மற்றும் பேரிடரால் பாதிக்கப்படும் போது ஆதரவு கரம் நீட்ட வேண்டிய ஐநா இலங்கை தமிழர் விவகாரத்தில் கைகட்டி வேடிக்கை பார்த்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு ஈழத் தமிழ் ஆதரவாளர்கள் மத்தியில் மட்டுமின்றி சர்வதேச அரங்கிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஹசீஃபுடன் ராஜசேகர் மற்றும் நிரஞ்சன் பாரதி. ஐநாவின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது அதன் உள் விசாரணை அறிக்கை. பிபிசி தொலைக்காட்சி மூலம் கசிந்த இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் குறித்து சென்னை பல்கலைக்கழக அரசியல் அறிவியல் துறை பேராசிரியர் ராமு மணிவண்ணன் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவருடன் நம் செய்தியாளர் ஹசீப் நடத்திய கலந்துரையாடலின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இந்த இலங்கை தமிழ் பிரச்சனைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வரீங்க. இந்த நேரத்தில் முழுக்க முழுக்க ஐநாவை தான் இந்த போராட்டம் நம்பி இருக்குன்ற மாதிரி ஒரு சூழல் கூட இருக்கு. இந்த நிலையில இப்படி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை விட இந்த உண்மை இப்போதாவது வந்ததே என்பது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த உண்மையை உலக தமிழ் மக்களுக்கும் மற்றும் ஈழ தேசிய இன விடுதலை போராட்டத்துக்கும் இது உதவியாக இருக்கும். நிச்சயமாக ஒரு சாட்சியாக அமையும் என்று நம்புகின்றேன். ஐக்கிய நாட்டு சபை என்பது ஒரு முக்கியமான எல்லோரும் நம்பி இருக்கும் ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை நம்ம வீழ்த்தி விட்டது என்பதை நினைக்கும் போது வருந்தத்தக்க. நிச்சயமாக நாம் ஐக்கிய நாட்டு அமைப்பு மாற்றி அமைக்கும் மற்றும் அதனுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைக்க போராட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபைகளை மாற்றி அமைக்கணும்னு சொல்றீங்க. இது அரசியல் ரீதியாக என்ன செஞ்சு மாற்றுவீங்கன்னு நினைக்கிறீங்க சார்?
குறிப்பாக வந்து ஐக்கிய நாட்டு அமைப்பு என்பது ஒரு களிமண் பொம்மையை போல, முன்பு கூறியதை போல ஒரு களிமண் பொம்மை. யார் கையில் இந்த பொம்மை இருக்கிறதோ அவ்வாறு அதை அதற்கேற்றவாறு அமைத்துக் கொள்வார்கள் அரசியல் அதிகார ரீதியாக. அந்த அதிகாரத்திற்கான அடிப்படை தத்துவங்களை மாற்ற வேண்டும், அல்லது மாற்றுவதற்கான ஒரு நிலைப்பாடுகளை நாம் எடுத்துரைக்க வேண்டும். அப்படி பார்க்க போனீங்கன்னா இப்ப ஐநா அவையை பொறுத்த வரைக்கும் சில நாடுகளுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த நாடுகளை உங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கான வேலைகளை நீங்க செய்ய இருக்கிறீங்களா? குறிப்பாக 2 நாடுகளை மனதில் வைத்து நான் கூறுகின்றேன். ஒன்று, ஈழம் வீழ்ந்தால் இந்தியாவுக்கு எப்பொழுதுமே ஒரு சரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு உருவாகாது. காரணம் என்பது பல பல்லாயிரம் ஆண்டுகளாக வந்து ஈழ மக்கள், தமிழீழ மக்கள் இந்தியாவுக்கு உதவியாகவும் ஒரு அரசியல் புவிசார் அரசியல் பார்வைக்கு சாதகமாகவும் விளங்கி பணிபுரிந்து வந்தார்கள். அதன் மாற்றம் இந்தியாவுக்கு தீங்கு விளைவிக்கும். அதே நிலையில் பன்னாட்டு அரசியல் சார்ந்து பேசும் பொழுது புவிசார் அரசியலில் இந்த ஒரு இலங்கையின் அரசியல் மாற்றம் என்பது இலங்கையின் ஒரு மாற்றம், குறிப்பாக இந்த புவிசார் ரீதியாக சீனாவின் ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்துள்ளதில் மறுபடியும் வந்து தமிழீழ மக்களின் அல்லது தமிழ் மக்களின் உணர்வுகளின் அரசியல் அதிகாரங்களை பற்றி பேசும் பொழுது இதற்கான ஒரு பரிமாற்ற நிகழ்வுகள் நடைபெறும் என்று நம்புகின்றேன்.